அடுத்த பொதுத் தேர்தல் வரை ஒற்றுமை அரசாங்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம் என்று அம்னோ மீண்டும் உறுதிப்படுத்தி உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அஸ்ராப் வஜிடி டுசுக்கி தெரிவித்துள்ளார். இருப்பினும் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் மக்களின் நலன் கருதி எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் ஒத்துழைப்பதற்கு அம்னோ தயாராக உள்ளது என்றும் அவர் கூறினார். எந்த ஒரு ஒத்துழைப்பும் நேர்மை மற்றும் நம்பிக்கை ஆகிய கொள்கைகளின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் என்று நேற்று இரவு நடைபெற்ற அம்னோ உச்சமன்ற கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். வரவிருக்கும் ஜொகூர் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல்கள் உட்பட எந்த ஒரு தேர்தலிலும் தனது நிலைப்பாட்டையும் திசையையும் தானே தீர்மானிக்கும் உரிமை அம்னோவுக்கு உண்டு என்றும் அஸ்ராப் வலியுறுத்தினார். கூட்டரசு அளவில் ஒற்றுமை அரசாங்கம் அமைக்கப்படுவதற்கு முன்பே ஜொகூர் அரசாங்கம் அமைக்கப்பட்டது என்றும் அதில் பக்காத்தான் ஹரப்பான் கட்சிகள் ஈடுபடவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். எனவே கூட்டரசு அளவில் ஒற்றுமை அரசாங்கத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தம் எந்த ஒரு மாநில அரசையும் கட்டுப்படுத்தாது என்றும் அவர் தெரிவித்தார். ஜொஹூரில் தனது ஆணையை பாதுகாத்துக் கொள்வதற்கான அம்னோவின் முடிவு கூட்டரசு கூட்டணிக்கு செய்த துரோகம் என்று சில தரப்பினர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை அஸ்ராப் நிராகரித்தார். மாறாக அதனை ஒரு சட்டப்பூர்வமான, முதிர்ச்சியான மற்றும் அரசியலமைப்புக்கு உட்பட்ட ஜனநாயக செயல் என்று அவர் விவரித்தார். பரிகாத்தான் நேஷனலுடன் உறவை துண்டிக்கும் பாஸ் கட்சியின் முடிவை தொடர்ந்து பரிகாத்தான் நேஷனலில் இருந்து வெளியேறுமாறு பெசாத்து கட்சியைச் சேர்ந்த ஹம்சா ஆதரவு 13 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கட்சிக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். பாஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை ஆச்சரியமளிக்கவில்லை என்றும் பெசாத்து தலைவர் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின், பொதுச் செயலாளர் டதஸ்ரீ முகமது அஸ்மின் அலி மற்றும் கட்சியின் உயர்மட்ட தலைவர்களின் ஆணவமே இதற்கு முக்கிய காரணம் என்றும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். பரிகாத்தான் நேஷனலுக்குள் ஒத்துழைப்பு மனப்பான்மையை கடைபிடிப்பதில் பெசாத்து கட்சி மீண்டும் மீண்டும் தோல்வி அடைவது குறித்து அவர்கள் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினர். பரிகாத்தான் நேஷனலில் இருந்து பெசாத்து கட்சி தானாக முன்வந்து விலக வேண்டும் அல்லது கூட்டணியில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்தனர். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் பெசாத்து கட்சிக்கு இனி எந்த மதிப்பும் இல்லை. நாடாளுமன்ற பலத்தை பொறுத்தவரை பெசாத்து கட்சியிடம் இப்போது 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே எஞ்சி உள்ளனர். பெசாத்து கட்சி பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் நீடித்தால் அக்கட்சியின் பலவீனமும் முஹிதீனின் ஆணவமும் கூட்டணியை முடக்கிவிடும் என்று அவர்கள் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். பெசாத்து கட்சி பக்காத்தான் ஹரப்பான் கூட்டணியில் மீண்டும் இணையக்கூடும் என்ற ஊகங்களை டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிராகரித்துள்ளார். கட்சிகள் பிரிந்து மீண்டும் திருமணம் செய்து கொள்ளும் அரசியல் உறவுகளில் தனது கூட்டணிக்கு நம்பிக்கை இல்லை என்று அன்வார் தெரிவித்தார். அப்படியான வதந்திகளை தாம் கேள்விப்படவில்லை என்றும் கூட்டணியின் அணுகுமுறை அரசியல் சூழ்ச்சிகளை விட கலந்தாலோசனை மற்றும் ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்டது என்றும் பக்காத்தான் ஹரப்பான் தலைவருமான அன்வார் கூறினார். தம்மை பொறுத்தவரை பிரிந்து மீண்டும் திருமணம் செய்து கொள்ளும் ஒரு அரசியல் திருமணம் எங்கள் வழி அல்ல என்று ஜப்பானுக்கான தனது 3 நாள் உத்தியோகபூர்வ பயணத்தின் முடிவில் செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்தார். பாஸ் கட்சி உடனான அரசியல் ஒத்துழைப்பு முறிந்ததை தொடர்ந்து பெசாத்து கட்சி பக்காத்தான் ஹரப்பான் கூட்டணியில் இணைய முயலக்கூடும் என்று கூற்றுகளுக்கு அன்வார் இவ்வாறு பதிலளித்தார். மாநில அளவில் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மத்திய அளவில் உள்ள ஒற்றுமை அரசாங்கம் நிலையானதாக இருப்பதாகவும் அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை தொடர்ந்து பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். அதே நேரத்தில் கூட்டணியில் உள்ள தற்போதைய கூட்டாளிகளுக்கு துரோகம் செய்வதாக கருதப்படும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் தாம் ஈடுபடப் போவதில்லை என்றும் அன்வார் தெரிவித்தார். அரசியல் நிலைத்தன்மையை பாதுகாக்க தற்போதைய ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நெகிரி செம்பிலான் ரெம்பாவில் உள்ள மலிவு விலை வீட்டு வசதி பகுதியில் நேற்று ஒரு ஆசிரியர் ஓட்டி வந்த எஸ்யூவி ரக வாகனம் மோதியதில் 9 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். மாலை சுமார் 5:30 மணி அளவில் சிறுவன் அப்பகுதியில் விளையாடி கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக ரெம்பாவ் காவல் நிலையத்தின் தற்காலிக தலைவர் அஸ்மி அலி தெரிவித்துள்ளார். 42 வயது ஆசிரியர் ஓட்டி வந்த அந்த எஸ்யூவி எஸ்கே லெகோங் உலு கோத்தாவில் இருந்து பிபிஆர்டி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது சாலையில் இருந்த சிறுவன் மீது மோதியது என்று அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டார். அலட்சியமாக வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியதற்காக இந்த வழக்கு 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 41(1) கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது.
நேற்று சத்யாலம் பகுதியில் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் நபரை காவல்துறை தேடி வருகிறது. சுமார் இரவு 7:10 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து 20 வயதுக்கு உட்பட்ட அந்த பெண் இரவு 9:06 மணிக்கு புகார் அளித்ததாக ஷா ஆலம் காவல் நிலைய தலைவர் ஷருடீன் ஷமா தெரிவித்தார். அந்த பெண் தனது குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு சந்தின் வழியாக வேலையை முடிந்து வீட்டிற்கு தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த நபர் அவரை பின்னால் இருந்து வந்து பிடித்ததாக சருடீன் கூறினார். சிவப்பு நிற சட்டை மற்றும் கருப்பு நிற கால் சட்டை அணிந்திருந்த அந்த சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணை பின்னால் இருந்து வந்து கட்டி பிடித்து அவரது வாயை மூடி பின்னர் முத்தமிட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக அவர் கூறினார். ஒருவரின் மானபங்கத்திற்கு உள்ளாக்கும் நோக்கத்துடன் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தியதற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 354 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு தனது 13 வயது பேத்தியை பலமுறை பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக கூறப்படும் 67 வயது ஓய்வு பெற்ற நபர் ஒருவர் 6 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கொடுமையான பாலியல் வன்கொடுமைக்கான தண்டனை சட்டத்தின் பிரிவு 376(3) கீழ் இந்த வழக்கை விசாரித்து வரும் காவல்துறையின் மனுவை தொடர்ந்து பத்துபகாட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இந்த நீதிமன்ற காவல் உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவங்கள் குறித்து அந்த 10 வயது பெண் தனது தாயாரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர் 2 நாட்களுக்கு முன்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் இந்த வழக்கு வெளிச்சத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் விவாகரத்து செய்த பிறகு பத்துபகாட்டில் தனது தாத்தாவுடன் அந்த சிறுமி வசித்து வந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அறிக்கையின்படி அவர் கடந்த ஆண்டு முழுவதும் இக்குற்றங்களை புரிந்ததாகவும் கடைசி சம்பவம் டிசம்பர் மாதத்தில் நடந்ததாகவும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.